ஏடி, என்ன முகமே பிரகாசமா வந்திருக்க? என்ன விஷயம்? ஓ மாமியா கறி எதுவும் சொன்னாலா என்ன? ஏமா வீட்ல யாராவது இருக்காவளா? மைனி கறி எங்க? வெளியே போயிருக்கலா இல்ல வீட்ல தான் இருக்காளா? ஏடி, அவ இப்பதான் ரேஷன் கடைக்கு போறேன்னு போனா. என்னத்துக்கு? ஏதோ சங்கதியா? அம்மா, நல்ல பொண்ணா எங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு வந்திருக்குமா, அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். 50 பவுனு நகை போடுறாவளாம், 25,000 ரூபாய் ரொக்கம் கொடுக்குறாவளாம், நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம்னு வாங்கி கொடுக்காவலாம். ஏமா, அண்ணனுக்கு அந்த பொண்ணை பார்த்துருவோமா? பிடிச்சிடுதே, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்கு. இப்ப போய் அவனுக்கு பொண்ணு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவோட தான் பேசுறியா இல்ல அறிவு கட்டத்தனமா பேசுறியா? யாருக்கு இப்படி சொன்னா? அவளை என்ன துரத்தி விடு நான் சொல்றேன். அவ பேசாட்டி ஒரு ஓரமா இருந்துட்டு போறா. இந்த ஐடியாவை எங்க மாமியா தான் சொல்லிச்சு. எத்தனை நாளைக்கு நாமளும் நம்ம சாதி சனம் முன்னாடி தலை குடிஞ்சி நடக்க முடியும்? ஏமா, அவளை அண்ணன் விருப்பப்பட்டு தான் கட்டுச்சு. நான் என்ன இல்லை நான் சொல்றேன். அவ பேசாட்டி ஒரு ஓரமா இருந்துட்டு போறா. அவளை என்ன துரத்தவா போறோம்? புது சவர்த்தியே கட்டி வச்சு நாம தனி கொடுத்துரும் வச்சிருவோம். சரின்னு சொல்லுமா. எடு விளக்க மாட்டேன். பொன்புள்ள பாவம் நமக்கு எதுக்கு? உன் மாமியா கறிக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பேசுவாளா? ஏடி, என் பேரனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, உன் தலையை அறுத்து நடுச்சந்தில தொங்க விட்டுருவான். அது சின்ன பையுள்ள, அதுக்கு என்ன தெரியும்? என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்ப வாரிசுன்னு ஒண்ணு வேண்டாமாமா? ஏமா, என் மாமியா சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. அந்த குருவி கரிச்சியை கட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு அண்ணன் ஓஹோ ஆஹோன்னு இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்? நம்ம பொண்ணுவனா அதுவா அடக்க உடக்கமா இருக்கும். எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா கூட அவனுக்கு கூச்சம் வராது. ஏமா, 50 பவுன் நகை போடுறாங்கிறாங்க. நகை விற்கிற விலையில உனக்கு என்ன கசக்குதா? அதுவும் இல்லாம ரொக்கமா காசு வேற கொடுக்குறாங்கிறாங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் அண்ணனுக்கு வாங்கி கொடுக்கங்கிறாங்க. பின்ன என்னம்மா? இன்னைக்கு தான் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணை சடின்னு சொல்லிரு. கவர்மெண்ட் உத்தியோகம் வேற கிடைக்கி வேண்டாம் இருக்கு. அதுவும் இல்லாம 50 பவுன் நகை 25,000 ரூபாய் ரொக்க வர தராங்க. யாருக்கு தான் கசக்கும்? ஏ அப்பா, ஏ மருமவனா மருமவன் தான். ஏல நீ அது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. அத்தை எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன்னு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பேசாட்டி சரிங்கிற. ஆமாச்சி, சடின்னு தான் சொல்றேன். பொண்ணு பார்த்து பொண்ணு பிடிச்சிருந்தா கட்டி வச்சுக்குவோம். சரியா? என்னல பேசுற? உங்க அம்மையை துரத்தி விட்டுட்டு அது எப்படி இன்னொருத்தைய கட்டி வைக்க முடியும்? அறிவு கிடைத்தனமா அவ உளறானா, நீ அதுக்கு ஒத்து ஊதுற? ஐயோ ஆச்சி, நீ தான் புரியாம பேசுற. எங்க அம்மாவை என்னத்துக்கு தொடத்தணும்? அவ பேசாட்டி இருந்துட்டு போறா. நாம பொண்ணு பாக்குறதே அத்தையோட புருஷனுக்கு, அதாவது மாமாக்கு தானே. இவள ஒரு வாரமா வச்சிட்டு மாமாக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருவோம். அப்புறம் எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமா இருக்கட்டும். இதுல எங்க அம்மாவை தொடர்த்துறதுக்கு என்ன இருக்கு? இல்ல என்னல சொல்ற? ஏன் புருஷனுக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறியா? ஏல, நான் என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னா நீ என்னன்னா என் புருஷனுக்குங்கற? உனக்கு என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும், நகை வேணும், அப்புறம் என்னது காசு வேணும். யாருக்கு கல்யாணம் கட்டி வச்சானே? உன் அண்ணனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா உன் புருஷனுக்கே கட்டி வச்சுக்கோ. சரியா? இப்பதானே சரியா சொல்லியிருக்கேன். அப்பதான் இவளும் இவ மாமியாலும் சரிப்படுவாவோ. ஏ மவனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் கட்டி வைக்கிறாவளாம்ல. ஏம்பட்டு திமிரு இருக்கு இவளுக்கு. என்னல பேசுற நீ? என்ன பேசுற? என்ன பேசுறவோ? சரியாதான் பேசுறவோ. உன் புருஷனுக்கு மாப்பிள்ளை பட்டா வலிக்குது, உன் அண்ணனுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட. காசெல்லாம் ரெடியா வசூல் பண்ணலாம்னு வசூல் வேட்டையில இறங்கிட்டேன். அதை ஏன் இவ்வளவு கட்டாயப்படுத்தி எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? பேசாம கட்டாயப்படுத்தாம உன் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுது. நாங்களாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போறோம். நீயும் ஹாப்பியா இருக்கலாம், நகை நட்டெல்லாம் கிடைச்சிட்டுன்னு. நாங்களும் எப்பா தொல்லை விட்டுச்சின்னு நிம்மதியா இருப்போம். எப்படி வசதி? அவி பயல, என் குடும்பத்துல மண்ணெளி போட கிளம்பிடுவான் போல இருக்கே. இவ ஒருத்தனே என் புருஷனுக்கு சொல்லி கொடுப்பான் போல. ச்சே, ஏண்டா இப்படி இருக்கிறோம்? நான் வாரேன் தாயே. வராத, வந்து என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கா பாக்குற? என் மருமவ மட்டும் வரணும், உன்னை பிஞ்ச செருப்பாலே அடிப்பா. அவ அடிச்சிருந்தாக்கா இவ திருந்திருப்பாள. அவ இவளை பாவம் பாக்குறதுனாலதான் இவ தலைமையில ஏறி உட்காடுதா. இன்னொரு தடவை எதையா
எதையாவது சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்த அப்புறம் உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவேன். எப்படி வசதின்னு பாத்துக்கோ. ஒழுங்கா ஓடி போயிரு. தேங்க்ஸ் ஆச்சி. நீ இப்படி மாடுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன் மாவா சொல்றத கேட்ட உடனே நீயும் பதிலுக்கு சடின்னு சொல்லுவேன்னு தான் நான் நினைச்சேன் தெரியுமா. என்னைய மன்னிச்சிரு ஆச்சி. இருந்தாலும் ஒரு பொன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவேனா நானே? அது எப்படில? என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு மருமக. அவளுக்கு கெடுதல் நினைப்பனா? இங்க பாரு, ஏதாவது கோபத்துல 4 வார்த்தை முன்ன பின்ன பேசுவேன். ஆனாலும் என் மருமவளை என்னால விட்டு கொடுக்க முடியுமா? இவ கிடக்கா கிறுக்கு செருக்கி அறிவு இல்லாம பேசிட்டலைதா போய்க்கிறதே. அவ மாமியால 4 கிளி கிழிச்சானா இவ அடங்குவா. சூப்பராச்சி. எல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மா கடைக்காட்டுக்கு போனா இன்னும் ஆளையே காணும். எவகிட்ட நின்று கதை பேசிக்கிட்டு இருக்காளோ தெரியல. போய் ஒரு எட்டு பாத்துட்டு வா. சரியாச்சி.